வணக்கம் நேயர்களே இப்போ நாம தஞ்சாவூர் ஸ்டேஷன்ல இருந்து அயோத்தியா கண்டன் அப்படிங்கக்கூடிய அயோத்தியாவுக்கு நாம போயிட்டு இருக்கோம். இது 2026 பிப்ரவரி முடிந்து மார்ச் 4ஆம் தேதி அயோத்தியாவில் இருப்போம். இன்று மார்ச் 2ஆம் தேதி. 2ஆம் தேதி அன்று நாம் தஞ்சாவூரில் இருந்து புறப்படுகிறோம். 2026 இந்த அயோத்தியா கண்டன் ரயிலில் நாம் 4ஆம் தேதி அதிகாலை அயோத்தியாவில் இறங்குவோம். இன்று தஞ்சாவூரிலிருந்து நேரடியாக புறப்படுகிறோம். அதன் பிறகு நாம் அயோத்தியா சென்று அங்கிருந்து அடுத்த நாள் பிரயாக்ராஜ் என்று சொல்லப்படக்கூடிய அலகாபாத் திரிவேணி சங்கமத்தில் நீராடி அதன் பிறகு வாரணாசி என்று சொல்லும் காசிக்கு சென்று அதன் பிறகு புத்தகயா செல்கின்றோம். இது ரொம்ப லேட்டஸ்டான ஒரு வீடியோ. 2026 மார்ச் 2. இப்போ அயோத்தியா, காசி, பிரயாகராஜ் என்று சொல்லப்படும் அலகாபாத் திரிவேணி சங்கமம், கும்பமேளா திரிவேணி சங்கமம், புத்தகயா, இப்போ என்னென்ன நிகழ்ச்சிகள் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். டிக்கெட் கட்டணங்கள், டிக்கெட் விவரங்கள் மற்றும் ட்ரெயின் கட்டணங்கள், இது எல்லாமே ரொம்ப லேட்டஸ்டாக என்னென்னு நம்ம போட போகிறோம். தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள். சுறா கதம்பம் யூடியூப் சேனல் உங்களை வரவேற்கிறது. இப்பொழுது நாம் தஞ்சாவூரிலிருந்து இந்த அயோத்தியா கண்டன் ரயில் புறப்பட்டு செல்கிறது. மீண்டும் நாம் சென்னையில் நாம் சந்திப்போம். ரொம்ப லேட்டஸ்டான வீடியோவை தான் போட போகிறேன். பாருங்கள், இதுவரைக்கும் எத்தனையோ வீடியோக்கள் உங்களுக்கு வந்திருக்கும். இப்போ இது ரொம்ப லேட்டஸ்ட், எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இனி இந்த வீடியோவில் பல விஷயங்களை நீங்கள் பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே இது தெரிய வரும். பார்ப்போம். நன்றி நண்பர்களே. வணக்கம் நேயர்களே. இப்போ நாம் சென்னை எக்மோருக்கு வந்திருக்கோம். எக்மோரில் இருக்கோம். இனி அடுத்து இந்த ட்ரெயின் கூடூரில் தான் நிற்கும். மீண்டும் நாம் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே. இறுதியாக நாம் இப்போ அயோத்தியா தம் அப்படிங்கிற ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். இப்போ நாம் அயோத்தியாவில் இருந்து செல்கின்றோம். பாருங்க, இதுதான் அயோத்தியா தம் ஜங்ஷன். அதாவது இதுக்கு அடுத்த அயோத்தியா கண்ட். இப்போ நம்ம அயோத்தியா தம் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோம். இங்கிருந்து நாம் இப்போ வெளியில் போகிறோம். இதுதான் பயணிகள் காத்திருப்போர் இடம். பாருங்க, காத்திருப்போர் இடமே எவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க பாருங்க. உத்தரப்பிரதேசத்தில் அயோத்தியா ராமர் கோயில்னு இந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக பண்ணியிருக்கு. இதுதான் அயோத்தியா ஜங்ஷன் உள்ள உட்கார்ந்துருக்க நேரம் எல்லோரும் காத்திருப்போர் அறை. பார்த்துக்குங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள். மிக பிரம்மாண்டமாக செய்யப்பட்டிருக்கிறது. மிகவும் அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு அறை. வாங்க பார்ப்போம். ஒவ்வொருத்தரும் உட்கார்ந்துருக்காங்க. உட்கார்ந்துருக்கக்கூடிய இந்த அறைகளை பாருங்க. இதுதான் இந்த ஸ்டேஷன். வாங்க, இப்போ நாம் வெளியில் போகிறோம். வெளியில் போய் எப்படிங்கிறத பார்ப்போம். வாங்க. மணி இப்போது அதிகாலை 4:30. வெளியில் போவோம் வாங்க. நேரங்களே, இதான் ஸ்டேஷனுக்கு வெளியில் எவ்வளோ பெரிய அணில் பாருங்கள்.
இதுதான் வெளியில் பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குங்க. முழுவதும் கட்டி முடிக்கப்பட்ட அயோத்தியா தம் ஜங்ஷன். இதுதான் அயோத்தியா கோவிலுக்கு போகிற அயோத்தியா ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸ். இது இரவு நேரத்தில் எப்படி ஜொலிக்குது பாருங்கள். பகலில் வந்து அந்த அற்புதமான இடம்லாம் கிடைக்காது. இந்த இரவு நேரத்தில் வந்தது தான் மிகவும் அருமையான ஒரு இது. இதையே இவ்வளோ இழைச்சிருக்காங்க. இது மாதிரி இந்தியாவில் எங்கேயுமே இருக்காது. பேரறிஞர் அண்ணா சொன்ன மாதிரி வடக்கு வாழுது தெற்கு தேயுது என்று சொன்னார்கள். ஆனால் இனியும் தெற்கு தேயாது. வடக்கு வேணால் வாழ்ந்துட்டு போட்டோம், தெற்கு இதைவிட அற்புதமாக செய்யப்படும். இதுதான் அயோத்தியா ஜங்ஷன், அயோத்தியா தாம். இங்கே தான் இறங்கணும். இங்கே இறங்கினா தான் அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு, ராமர் கோயில் போகிறதுக்கு பக்கம் அயோத்தியா தாம் ஜங்ஷன். முழுக்க முழுக்க அயோத்தியா. மிகப்பெரிய ஆர்ச். நேயர்களே, இதுதான் சரையு நதியோட என்ட்ரன்ஸ். எப்படி இருக்கு பாருங்க. வீணையோடு நாம் வர்றோம். பிரமாதமாக இருக்கு. ஒவ்வொரு வியூகளும் ரொம்ப அற்புதமாக இருக்கு. பார்த்துட்டே வாங்க. இது விடிய கால மணி 5:50 ஆகுது. ஸ்டிக் மிகவும் அற்புதம். ஆட்டோவில் போயிட்டுருக்கோம், நண்பர்களுடன் ஆட்டோவில் போயிட்டுருக்கோம். நேர்களே, இதுதான் சரையு நதியாம். இப்போ நாம் சரையு நதிக்கு வந்திருக்கோம். பாருங்கள், இது சரையு நதி ஹிந்தி எழுத்தில் இருக்குது. அவங்க தான் சொன்னாங்க இதுதான் சரையு நதி. ராமர் இந்த இடத்துல தான் கடைசியாக விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் தன்னுடைய அவதாரத்தை முடிச்சுக்கிட்ட இடம் இதுதான்னு சொல்லுவாங்க. இது சரையு நதி. இந்த சரையு நதியை தான் இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கோம். தண்ணி ஒன்றும் பெருசாக இல்லைன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நம்மளை இங்கே வந்து ஆட்டோவிலேருந்து இறக்கி விட்டாங்க. சரையு நதி பார்க்குறதுக்கு ஒரு ஆளுக்கு 15 ரூபா. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 15 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க சரையு நதிக்கு. அப்படியே தான் போகணும். வாங்க பார்ப்போம். மக்கள் ரோட்டிலெல்லாம் படுத்திருக்காங்க. ये है சரையு. என்ன சார், சரையு நதி. வாங்க பார்ப்போம். சரையு நதிங்கிறாங்க. கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் நதியை காணோம். காலை நேரம் என்பதால் ஒன்றும் தெரியல.
இங்கே பின்ன துணிமாற்றும் மாடங்கள் இதுதான் சரையு நதி. இங்கே நிறைய பேர் பண்ணுறாங்க. பாருங்கள், விளக்கு விட்டுருக்காங்க. இந்த விளக்கு கூட போயிட்டுருக்கு பாருங்கள் நதியில். நிறைய பேர் விளக்கு விடுறாங்க. இந்த அதிகாலை நேரத்துலேயும் இந்த இடத்துல தான் ராமர் தன்னுடைய அவதாரத்தை முடிச்சுக்கிட்டாருன்னு சொல்லுவாங்க. அதாவது தற்கொலை பண்ணி கொண்டதாக, இந்த குதித்து தற்கொலை பண்ணி கொண்டதாக சொல்வார்கள். மிகவும் தண்ணீருக்கு பார்ப்போம், கிட்டக்க போவோம். இந்த அதிகாலை நேரத்தும் இத்தனை பேர் பாருங்கள் நிற்கிறாங்க, குளிக்கிறாங்க. பார்ப்புவாங்க. பல மண்டபங்கள் இங்கே கட்டப்பட்டிருக்கிறது. இதுதான் சரையு நதி. இதிலே ஒருத்தர் இதுக்கு பூஜை பண்ணுறக்கூடிய காட்சிகள் எல்லாம் பார்க்குறோம். அதுக்கும் பக்கத்துலேயே இன்னொருத்தர், அதுக்கும் பக்கத்துலேயே இன்னொருத்தர். இதெல்லாம் வந்து பூஜைக்காக இந்த ஆற்றுல வந்து விளக்கு வச்சு விடுவதற்கு விளக்கு வச்சுருக்காங்க. இது வந்து இங்கே நதியிலேயே கும்பிடுவாங்க. கும்பிட்டு இது சிவலிங்கத்துக்கு பால் ஊற்றுறாங்க. பால் ஊற்றுற இடம் இது. இங்கேயே பால் ஊற்றி சாமியை கும்பிடுறது தான் இந்த இடம். நேயர்களே இங்கே பாருங்கள், ஒருத்தவங்க வந்து விளக்கு ஏற்றுறாங்க. விளக்கு ஏற்றப்படுகிறது. இப்போ பக்கத்துலேயே நாம் வந்திருக்கோம். சரையு நதி. வாங்க பார்ப்போம் எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். இது சரையு நதி. இதோ இங்கே பக்கத்துலேயே போட்டெல்லாம் இருக்குது. போட்டு பாருங்க. சரையு நதியோட அவதாரத்தின நோக்கம். என்னுடைய நண்பர்கள் குளிக்க போகிறாங்க பாருங்க. இதோ இவர் ஒரு நண்பர், பன்னீர்செல்வம் என்பவர். இந்த துண்டு கட்டிட்டு போகிறவர் தான் என்னுடைய நண்பர். அதோ அங்கு ஒரு நண்பர் சிகப்பு துண்டு கட்டிட்டு இருக்கிறார். இவர்கள் இருவருமே நண்பர்கள். அங்கே முழுகிறாங்க. அவ்வளோதான், அவர்கள் குளித்து விட்டார்கள். நேயர்களே, இதான் சரையு நதியோட முழு தோற்றம். இது மேலே இருந்து இரவு நேரம் வந்தது தான் ரொம்ப அற்புதமாக இருக்குது. இதோ என்னுடைய நண்பர்கள் இருவரும் குளிச்சுட்டு இப்போ தான் ராமரை தரிசிப்பதற்காக ரொம்ப அக்கறையுடன் நின்றுக்கிட்டு இருக்காங்க. குளிச்சுட்டாங்க. இப்போ நாங்கள் மீண்டும் ராமர் கோவிலை நோக்கி செல்கின்றோம். நன்றி, வணக்கம்.